சோழ நாட்டை சேர்ந்த ஒரு பெண்ணுக்கு பாண்டிய நாட்டு மக்கள் மேல இருந்த அக்கறைக்கு சான்றா நிக்குது. இன்னைக்கு நாம பார்க்க போற 1100 வருடங்கள் பழமையான ஒரு வட்டெழுத்து கல்வெட்டு. எனக்கு இந்த கல்வெட்டு கொஞ்சம் ஸ்பெஷல். ஏன் அப்படின்னா, எந்த விதமான தகவல் உதவியும் இல்லாம என்னுடைய ஆய்வு பயணத்துல நான் கண்டறிஞ்ச முதல் வட்டெழுத்து கல்வெட்டு தடயம். தென்காசி மாவட்டம் சங்கரங்கோயில் வட்டம் சேர்ந்தமரத்துல இருந்து திருமலாபுரம் குடவரை கோயிலுக்கு போற சாலை இது. சேந்தமரம் தாண்டி கொஞ்சம் தூரத்திலேயே சாலைக்கு இடது பக்கமா ஒரு கல்லறை தோட்டம் இருக்கும். அதை தாண்டி சில மீட்டர்கள் தூரத்துல சாலைக்கு வலதுபுறமா ஒரு கம்மாக்காரம் உள்ள போகும். அதுதான் நம்ம போக போற இடத்துக்கான வழி. திருமலாபுரம் குடவரை கோயிலை பத்தி நான் வீடியோ போட்டதில்லை அப்படின்னாலும் எனக்கு அந்த இடமும் சூழலும் ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் அங்க அடிக்கடி போவேன். ஜனவரி மாசத்துல ஒரு நாள் திருமலாபுரம் போறப்பதான் இந்த கம்மாக்கரை பாதையை பார்த்து உள்ள வந்தேன். கம்மாயோட தற்போதைய மடை கிட்ட ஒரு குமுளி தும்பு மடைத்தூண் இருக்கிறதையும் பார்த்தேன். ஆனா ஜனவரி மாசம் நான் இங்க வந்தப்ப கம்மாக்குள்ள தண்ணி இருந்துச்சு. அதனால மடைத்தூண் கிட்ட போய் கல்வெட்டு இருக்கா அப்படின்னு பார்க்க முடியல. அதுக்கப்புறமா 2 வாரத்துக்கு முன்னாடி தான் சேந்தமரம் வழியா நொச்சிக்குளம் போனப்ப மறுபடியும் இங்க வந்து பாக்குறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. வந்து பார்த்தப்ப சுத்தமா தண்ணி இல்ல. கண்மாயும் மடைத்தோணும் சின்னதா இருந்ததுனால கல்வெட்டு இருக்கான்னு உறுதியா தெரியல. ரிஸ்க் எடுத்து புதற்குள்ள போகணுமான்னு தோணுச்சு. ஆனாலும் இவ்வளவு தூரம் வந்தாச்சு, என்னானாலும் பார்த்துட்டே நொச்சிக்குளம் போய்க்கலாம் அப்படின்னு கம்மாக்குள்ள இறங்கிட்டேன். ஆண்டவரோட விக்ரம் படம் பாக்குறதுக்கு முன்னாடி திரு கார்த்தியோட கைதி படம் பார்த்துட்டு போயிருப்பீங்க. ஒடிசி படம் பாக்குறதுக்கு முன்னாடி பழைய ட்ராய் படம் பார்த்துட்டு போயிருப்பீங்க. அதே மாதிரி தாங்க இப்ப நாம பார்க்க போற கல்வெட்டை பாக்குறதுக்கு முன்னாடி வேற 2 இடங்கள்ல இருக்கிற கல்வெட்டு செய்தியை தெரிஞ்சுட்டு போகணும். அப்பதான் இந்த கல்வெட்டோட முக்கியத்துவம் புரியும். தஞ்சாவூர் மாவட்டம் திருச்சோற்றுத்துறை கோயில்ல தென்னவன் இளங்கோ முத்தரையர் அப்படிங்கிறவரு உத்தமதானி திருவிளக்கு அப்படின்னு ஒரு விளக்கு இருக்கிறதுக்கு 25 கலஞ்ச பொன் கொடுத்திருக்காரு. 2வது கல்வெட்டு புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர் சிவன் கோயில்ல இறைவனை உத்தமதானீஸ்வரர் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கு. இந்த உத்தமதானி அப்படிங்கிற பெயரை ஞாபகம் வச்சுக்கோங்க. கல்வெட்டை படிக்கும் போது நான் ஏன் சொன்னேன்னு புரியும். தூணை சுத்தி நல்ல அடர்த்தியா புதர் இருக்கு. அதனால பக்கத்துல போய் பார்க்க முடியல. செல்ஃபி ஸ்டிக்ல கேமராவை மாட்டி தூண் பக்கத்துல கொண்டு போய் ரெக்கார்ட் பண்ணி பார்த்தப்பதான் மடைத்தூண்ல ஒரு வட்டெழுத்து கல்வெட்டு இருந்ததை பார்த்தேன். ஞாயிற்றுக்கிழமை அதுவுமா தோழர் பொன்கார்த்திகேயனை ரொம்ப தொந்தரவு பண்ணி இது பதிவாகாத கல்வெட்டு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு சுத்தி இருந்த புதரை சுத்தம் செஞ்சுட்டு அவர் உதவியோட கல்வெட்டை அன்னைக்கே படியெடுத்தாச்சு. சுத்தி இவ்வளவு புதரா இருக்கு, எப்படி உள்ள போறதுன்னு யோசிச்சு நின்னப்போ அதோ அந்த காட்டுல வெங்காயம் அறுத்துட்டு இருந்தாங்க. அவங்க தான் அருவாளை கொடுத்து உதவி பண்ணாங்க. இந்த வீடியோ வழியா அவங்களுக்கு என்னோட நன்றியை பதிவு பண்ணிக்கிறேன். புதரையும் கல்வெட்டையும் சுத்தம் பண்ணி கல்வெட்டுல மாவு போட்டாச்சு. வாங்க போய் என்ன எழுதியிருக்குன்னு படிச்சு பார்க்கலாம். அதோ தூணுக்கு மேல ஒரு காடி எடுத்திருக்காங்க பாருங்க. அதுதான் இந்த இடத்துல இன்னொரு பலகைகள் இருந்ததுக்கான சான்று. கல்வெட்டு இருக்கிற பலகைகள் மேல இருந்திருக்கணும். ஏதோ ஒரு காலத்துல தவறுதலா கீழே இருந்த துளையில மாட்டிருக்காங்க. அதுவும் திருப்பி மாட்டிருக்காங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா, இந்த கல்வெட்டுல மொத்தம் 5 வரிகள் இருக்கு. அதுல முதல் 4 வரிகளோட கடைசி பகுதி தூணுக்கு பின்னாடி இருக்கு. இதை தவிர மன்னரோட பெயரை கண்டுபிடிக்கிறதுக்கான குறிப்பும் ஆட்சி ஆண்டும் இன்னொரு பக்கத்துல பொறிக்கப்பட்டிருக்கு. இந்த தூண்ல தான் கல்வெட்டு ஆரம்பிக்குது. ஸ்வஸ்தி ஸ்ரீ அப்படின்னு தெரியுது பாருங்க. கல்வெட்டோட 3வது பகுதி அடுத்த தூண்ல இருக்கு. அந்த தூண்ல இருக்கிற காடியில ஒரு செங்கோடவி கூடு இருந்துச்சு. அதனால முதல்ல அந்த பக்கம் போகல. பலகைக்கல் கல்வெட்டோட இறுதி பகுதி சிதைஞ்சிருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் தூணுக்கு இந்த பக்கமா சுத்தம் செஞ்சு கல்வெட்டு இருக்கிறத கண்டுபிடிச்சோம். ஸ்வஸ்தி ஸ்ரீ கோப்பரகேசரி பன்மர்க்கு யாண்டு ஈ அப்படின்னு இருக்கு. இதுல குறிப்பிட்டிருக்கிற கோப்பரகேசரி நிறைய மன்னர்களுக்கு பட்டப்பெயரா இருக்கு. இது பராந்தக சோழராவோ அல்லது உத்தம சோழராவோ இருக்கலாம். கல்வெட்டோட நடைய வச்சு பார்க்கும்போது இறுதியா இருக்கிற ஈ அப்படிங்கிற எழுத்து ஆட்சி ஆண்ட குறிக்கிற மாதிரி இருக்கு. கீழே இருக்கிற பலகைகள் இந்த பக்கமா திருப்பி மாட்டிருப்பாங்க. அதாவது அதுல இருக்கிற முதல் 4 வரியோட இறுதி பகுதி பக்கத்துல இருக்கிற இந்த தூண்ல இருக்கு. இந்த இடத்துலதான் கல்வெட்டோட முதல் பெயர் வருது. பிராந்தக பல்லவரையர், தொடர்ந்து மகள் அப்படின்னு போட்டிருக்கு. இந்த பிராந்தக பல்லவரையரை தான் நாங்க பராந்தக பல்லவரையர் அப்படின்னு நினைச்சோம். அது சரி அப்படின்னா கோப்பரகேசரி அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கிறது பராந்தக சோழனா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
அடுத்ததா இந்த இடத்துல பாருங்க, களப்பூ அப்படின்னு இருக்கு. முதல் வரி முற்று பெறல. இந்த முதல் வரியோட தொடர்ச்சி தூணுக்கு பின்னாடி இருக்கு. எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தா களப்பூர் கோமப் அப்படின்னு முதல் வரி முடியுது. இதனுடைய தொடர்ச்சி மறுபடியும் பலகைக்கல்ல இருக்கு. 2வது வரி பல்லவரையர் மணவாட்டி அப்படின்னு இருக்கு. அதாவது பிராந்தக பல்லவரையரோட மகள் தான் களப்பூர், கோம பல்லவரையரோட மனைவி. இதோ இந்த இடத்துல மணவாட்டி அப்படின்னு இருக்கு பாருங்க. கோம பல்லவரையரோட மனைவியோட பேர் என்ன அப்படிங்கிறத பல்லவரையர் மணவாட்டி அப்படிங்கறத தொடர்ந்து போட்டிருக்காங்க. இதோ இந்த இடத்துல பாருங்க, உத்தமதானி அப்படின்னு இருக்கு. பேச்சு வழக்குல நான் தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்றத அடியேன் தான் செஞ்சேன்னு சொல்லுவோம்ல, அதே மாதிரி இந்த இடத்துல உத்தமதானியான நான் அப்படின்னு பொருள் வர்ற மாதிரி உத்தமதானி ஏன் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இதுல இருந்து திருமதி உத்தமதானி முன்னிலையில தான் இந்த கல்வெட்டு வெட்டப்பட்டிருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம். இத முதல் முறையா வாசிச்சு புரிஞ்சுக்கிட்ட போது 1100 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த திருமதி உத்தமதானி என்கிட்ட நேரடியா பேசின மாதிரி ஒரு சிலிர்ப்பு வந்துச்சு. அதாவது பிராந்தக பல்லவரையரோட மகளும் கோம பல்லவரையரின் மனைவியுமான உத்தமதானி ஆகிய நான் உத்தமதானி பெருந்தும்பென்று வைப்பிச்சது அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது உத்தமதானி ஆகிய என் பெயர்ல ஒரு குமிழி தும்ப ஏற்படுத்தின அப்படின்னு பொருள் வருது. வைப்பிச்சது அப்படின்னு 3வது வரி இந்த இடத்துல முடியுது. 4வது வரி இத்தூம்பும் அப்படின்னு ஆரம்பிக்குது. தூம்பு அமைச்சு கொடுத்துட்டு தூம்பு இருக்கிற குளத்தை அடுத்ததா சொல்றாங்க. இதோ இந்த இடத்துல பாருங்க, இத்தூம்பும் இக்குளமும் அப்படின்னு இருக்கு. அதுக்கப்புறமா தூம்பும் குளமும் அமைச்சிருக்கிற ஊரை குறிப்பிடுறாங்க. இதோ இந்த இடத்துல இவ்வூரும் அப்படின்னு தெரியும். எல்லாத்தையும் சேர்த்து வாசிச்சா இத்தூம்பும் இக்குளமும் இவ்வூரும் ரட்சித்தார் அப்படின்னு 4வது வரியில முடியுது. அதாவது இந்த தூம்பையும் குளத்தையும் இந்த ஊரையும் பாதுகாக்கிறவங்க அப்படின்னு 4வது வரி முடியுது. தூணோட அந்த பக்கத்துல ரட்சித்தார் அப்படின்னு இருக்கு பாருங்க. இதை தொடர்ந்து இறுதி வரி பலகைக்கல்ல இருக்கு. ஸ்ரீபாதம் என் தலைமையிலன அப்படின்னு முடிச்சிருக்காங்க. அதாவது இது எல்லாத்தையும் ரட்சிக்கிறவங்களோட திருப்பாதங்களை என் தலையில வச்சு தாங்குவேன் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க திருமதி உத்தமதானி. பாண்டிய நாட்டு சேர்ந்த மரம் பக்கத்துல இருக்கிற இந்த கல்வெட்டு 10ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. உத்தமதானியோட பெயரை சொல்ற திருச்சோற்றுத்துறை மற்றும் கீரனூர் கல்வெட்டுகள் இதுக்கு 1 to 3 நூற்றாண்டுகள் பிந்தையது. 10ஆம் நூற்றாண்டை சேர்ந்த பராந்தக பல்லவரையர் குடும்பத்துல உத்தமதானி ஒரு முக்கியமான பெண்ணா இருந்திருக்கலாம். வழி வழியா அவங்க பெயர் தான் அந்த குடும்பத்துல பிறந்த பெண் குழந்தைகளுக்கு வைக்கப்பட்டிருக்கலாம். சேரச்சோழ பாண்டியர்கள் அப்படின்னு மூவேந்தர்கள் ஆட்சியில நாம இருந்தாலும் காலங்காலமா தமிழ் அப்படிங்கிற ஒற்றை புள்ளி நம்மளை இணைச்சு வச்சிருக்கு. அந்த தமிழ் பற்றுதான் உத்தமதானி அப்படிங்கிற சோழ நாட்டு பெண்ணுக்கு தமிழ் சொந்தங்களான பாண்டிய தேச மக்கள் மேல ஒரு அக்கறையை ஏற்படுத்தியிருக்கு. கம்மாக்கரையில ஒரு கற்கோயிலோட இடிபாடுகள் பார்க்க முடியுது. அதோட 1955 இந்திய அரசு இந்த குமிழித்தும்பை பராமரிச்ச செய்தியும் இங்க பதிவாயிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா ஒரு ஹைப் கொடுங்க. இந்த மாதிரி தொடர்ந்து பல வரலாற்று செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஊர்ல உங்களுக்கு புரியாத வரலாற்று தடயங்கள் இருந்துச்சு அப்படின்னா இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அல்லது ஜிமெயில் வழியா எனக்கு தகவல் சொல்லுங்க. உங்க ஊரோட வரலாறை இணைந்து மீட்டெடுப்போம். மீண்டும் ஒரு அற்புதமான வரலாற்று பயணத்துல சந்திக்கலாம். நன்றி.